ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இது நம்மளோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கருவாட்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன கருவாடுன்னு பார்த்தீங்கன்னா, இது கேரளாவில் செல்லி பொடின்னு சொல்கிறாங்க, இது செம்மீனுன்னு கூட சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது இறால் மீன் வகையை சார்ந்தது தான். ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதோட தலையும் வாலும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு இதை நல்லா தண்ணி விட்டு ஒரு 3-4 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு எலும்பிச்சம்பழ சைஸுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருங்க. அப்புறமா வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி அதை லைட்டாக எண்ணெய் விட்டு ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இதுக்கான மசாலா செஞ்சிடலாம். அதில் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு 10-12 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இது கூட 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து இதை நல்லா ஒரு ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி மிளகா குறைச்சி கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா சொரவி வச்சுருக்கிற தேங்காய், ஒரு 1/2 மூடி தேங்காய் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய தேங்காவாக 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் நல்லா ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேங்காய் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நல்ல பெரிய ஸ்பூனில் நான் சேர்க்குறேன். நெக்ஸ்ட்டு இதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. இது சூடு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு பேனில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு இப்போ அந்த கருவாடை போட்டு நம்ம அந்த எண்ணெயில் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணலாம். அது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை அதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா வெண்டைக்காவை நம்ம இது கூடவே போட்டோம்னா அது வலுவலுன்னு ஆயிரும். அதனால ஃபஸ்ட்டே நம்ம அதை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறோம், அதை சேர்த்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி சேர்த்தாச்சு. அது நல்லா ஒரு கொதி நல்லா வேகட்டும். கருவாட்லேயும் அந்த வெண்டைக்காயும் நல்லா புளி பிடிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா நல்லா கொதிக்கட்டும். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா கருவேப்பிலை அப்படியே பச்சையாக சேர்த்துக்கோங்க. அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கேரளா ஸ்டைலில் எங்கள் அத்தை வச்சாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதை 2 நாள் வச்சு சாப்பிட்டா அதை விட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட வெண்டைக்காய்க்கு பதிலாக நீங்கள் கத்திரிக்காய் கூட சேர்த்துக்கலாம். இல்லைன்னா வெறும் நீங்கள் கருவாடு கூட சேர்த்து கூட நீங்கள் குழம்பு வைக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.